ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூட்டைப்பூச்சி, குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி, எறும்பு இது எல்லாத்தையுமே நம்ம வீட்டில் இருந்து எப்படி ஒழிக்கிறது தான் பார்க்க போகிறோங்க. பல பேர் தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஒன்று கொசுக்கடிங்க, இன்னொன்று மூட்டைப்பூச்சி. இந்த மூட்டைப்பூச்சிலாம் நம்ம வீட்டில் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெட்டு, சோஃபா இதில் தான் அதிகமாக தங்கியிருக்குங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு தூக்கமே கெட்டு போயிடுங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பொருளை வச்சு மூட்டைப்பூச்சி, குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி, எறும்பு இது எல்லாத்தையுமே நம்ம வீட்டில் இருந்து எப்படி அழிக்கிறது தான் பார்க்க போகிறோங்க. இது கூடவே நம்ம வீட்டில் ஒரு கொசு கூட வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஹோம் ரெமெடியும் ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கங்க. நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்திருக்கேங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துணிகளுக்கு பயன்படுத்துகிற சோப்பு தூள் இருக்கு இல்லையா, வாஷிங் பவுடர், அதுதான் எடுத்திருக்கேன். இது நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ, சர்ஃபெக்சல், ஏரியல், டைடு எது யூஸ் பண்ணுறீங்களோ எதுனாலும் சேர்த்துக்கலாங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம டெட்டால் சேர்க்க போகிறோம். நம்ம எல்லார் வீட்லேயுமே டெட்டால் வச்சுருப்போம் இல்லையா. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பாட்டில் டெட்டால் வச்சுருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய மூடியாக இருக்கிறதுனால நான் ஒரு மூடி அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் சின்ன பாட்டில் டெட்டால் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது சின்ன மூடியாக இருக்கிறதுனால நீங்கள் 2 மூடி அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. இது பெரிய மூடியாக இருக்கிறதுனால நான் ஒரு மூடி சேர்த்துருக்கேன். இப்போது அடுத்ததாக இதில் நம்ம தண்ணி சேர்க்கணுங்க. நான் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதில் நான் 3/4 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேங்க. 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கனாலே போதுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற அந்த வாஷிங் பவுடர் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்க்கணுங்க. நான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டில் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா கவலையப்படாதீங்க. நம்ம கடைகளில் ஜூஸ் பாட்டில், வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி சின்ன பாட்டில் கிடைக்கும் இல்லையா, அதோட மூடியில் கத்தியை நல்லா நெருப்பில் காட்டி ஓட்டை போட்டு எடுத்துகிட்டு இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்விடை சேர்த்து ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்விடை இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்துருக்கிற வாஷிங் பவுடர், டெட்டால் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மூட்டைப்பூச்சி, குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி, எறும்பு இது எல்லாத்துக்குமே சுத்தமாக ஆகாதுங்க. இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் எறும்பு, குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி, மூட்டைப்பூச்சி எங்கெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணுதோ அங்கெல்லாம் நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதுங்க, எல்லாமே அழிஞ்சிடும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கட்டில், சோஃபா இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மூட்டைப்பூச்சி தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பெட் ஸ்ப்ரெட்டெல்லாம் நல்லா உதறிட்டு அந்த பெட்டெல்லாம் நல்லா உதறி பெட் ஸ்ப்ரெட் விரித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு அடியில் அதாவது கட்டிலுக்கு அடியில் நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. கட்டிலுக்கு அடியில் சுற்றி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த மூட்டைப்பூச்சி தொந்தரவு இருக்காதுங்க. மூட்டைப்பூச்சி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலேயே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அந்த மாதிரி செய்கிறப்ப கண்டிப்பாக அது அழிஞ்சிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சோஃபா கடியில், சோஃபாவில் இருக்கிற கேப்புக்குள்ளெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். கிச்சனில் ஒரு குட்டி கரப்பாம்பூச்சி ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க. நான் அதுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். 1 நிமிஷம் கூட ஆகலைங்க. ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அது இறந்து போயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி கரப்பாம்பூச்சியுமே அழிஞ்சிடுங்க. கரப்பாம்பூச்சி தொந்தரவு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரூமில் ஒரு மூட்டைப்பூச்சை பார்த்தேங்க. உடனே நான் ஒரு கையில் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே டக்குன்னு நான் இன்னொரு கையில் ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். செம ஸ்பீடாக ஓடிச்சிங்க. மூட்டைப்பூச்சி செம ஸ்பீடாக ஓடும். ஸோ எப்படியாவது வீடியோவில் காட்டிடலாம் அப்படின்னு தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டே நான் மேலே ஸ்ப்ரே பண்ணேங்க. நான் ஸ்ப்ரே பண்ணி 1 நிமிஷம் கூட ஆகலைங்க. ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அது அழிஞ்சிடுச்சு. பாருங்கள், அது இறந்து போயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் மூட்டைப்பூச்சியை பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயே கூட ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அடுத்து நம்ம வீட்டில் எறும்பு தொல்லை எங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ அங்கெல்லாம் கூட இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப நமக்கு எறும்பு தொந்தரவும் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம்.
இந்த டிப்பில் நம்ம நைட் நேரத்தில் ஒரு கொசு கூட கடிக்காமல் நிம்மதியாக தூங்குறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான கொசு விரட்டி எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோங்க. ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கங்க. இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வேப்ப எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த வேப்ப எண்ணெய் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்குங்க. வேப்ப எண்ணெய் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா வேப்ப மரம் இருந்தாலே நம்ம வீட்டில் வந்து ஈஸியாக வேப்ப எண்ணெய் ரெடி பண்ணிடலாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லையுமே தேங்காய் எண்ணெய் வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து ஒரு கடாயில் சேர்த்துக்கங்க. ஒரு 100 ml அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதுங்க. சேர்த்துட்டு ஒரு 10 கொத்து அளவுக்கு வேப்ப இலை வந்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அடுப்பை நல்லா மிதமான தீயிலேயே வச்சுட்டு நல்லா சூடு பண்ணுங்கள். நல்லா சூடாக ஆக அந்த வேப்ப இலையில் இருக்கிற சாறு எல்லாமே அந்த எண்ணெயில் வந்து இறங்கி வேப்ப எண்ணெயோட நிறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலரில் வருங்க. லைட் ப்ரௌன் கலரில் வரும். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எப்போல்லாம் வேணுமோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு கட்டிங் போர்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் வந்து ஒரு பேப்பர் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம ஒரு 5 கற்பூரம் எடுத்து சேர்த்துக்கலாம். கற்பூரம் எடுத்து சேர்த்துட்டு இந்த பேப்பரை க்ளோஸ் பண்ணி ஒரு இடிக்கல் வச்சு நம்ம இதை நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. ஒரு இடிக்கல் அல்லது ஒரு சுத்தியலை வச்சு தட்டி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க வேப்ப எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வேப்ப எண்ணெய், கற்பூரம் இதோட வாடையே பார்த்திங்கன்னா கொசுவுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ அடுத்ததாக நான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க. இந்த பெரிய வெங்காயத்தோட மத்தியில் வந்து கத்தியை வச்சு நம்ம ஒரு குழி போட்டு எடுக்க போகிறோங்க. இந்த மாதிரி கத்தியை வச்சு சென்டரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்திங்கன்னா இதில் அழகாக நம்ம வந்து குழி போட்டு எடுத்துடலாம். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து தோண்டி எடுங்க. அடிப்பக்கத்தில் வரைக்கும் டச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து போடாதீங்க. அடிப்பக்கத்தில் நம்ம வந்து ஓட்டை விழுந்துடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தோண்டி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அழகாக குழி போட்டு எடுத்துட்டோம். இப்போ இந்த வேஸ்ட் வந்து நமக்கு தேவையில்லை, இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் குழி போட்டு எடுத்துக்கங்க. இப்போ அடுத்ததாக இந்த வேப்பெண்ணெயும் கற்பூரமும் சேர்த்து கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கையை வச்சு தொட்டு இந்த மாதிரி வெங்காயத்தோட எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுருங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி சின்ன பாட்டில் மூடிலாம் வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து நம்ம ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை எடுத்து நம்ம வந்து அடியில் வச்சுட்டு இந்த மாதிரி வெங்காயத்தை வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம எந்த ரூமில் வேணுமோ அந்த ரூமில் வச்சுக்கலாங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த வேப்பெண்ணெய் கற்பூரம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி நம்ம வெங்காயத்துக்குள்ளே குழி போட்டு எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக உங்கள் வீட்டில் வந்து விளக்கு திரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம். அல்லது கொஞ்சம் அகலமான நூல் வந்து இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்த அந்த வேப்பெண்ணெய் கற்பூரம்லாம் கலந்து எடுத்தோம் இல்லையா, அந்த எண்ணெய்க்குள்ளே நல்லா முக்கி எடுத்து இதை வந்து இந்த வெங்காயத்துக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் திரி மட்டும் இந்த மாதிரி வெளியே தெரிகிற மாதிரி வச்சுட்டு இதில் வந்து நெருப்பு பொருத்திடலாம். சாயங்காலம் ஒரு 5:30-6 மணிக்கு போல் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதுங்க. உங்கள் வீட்டு பக்கம் ஒரு கொசு கூட வராதுங்க. நம்ம சேர்த்துருக்கிற வேப்ப எண்ணெய் கற்பூரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீடு முழுக்க நல்ல வாசனையாக இருக்குங்க. இந்த வாடை வந்து கொசுவுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ உங்கள் வீட்டு பக்கம் ஒரு கொசு கூட வராது. நீங்களும் நிம்மதியாக தூங்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். 2 டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.